ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VACANCY with BM சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டைப்ரைட்டிங் ரிலேட்டடாக தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். எப்படி கேல்குலேஷன் போடுறது, எப்படி அடிக்கணும், எப்படி மிஸ்டேக்கே இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 100க்கு 100 மார்க் வாங்குறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையிலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதற்கான கேல்குலேஷன் எல்லாமே பக்காவாக போட்டு வச்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா, இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம அலைன் பண்ணி கரெக்டாக அடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு இதை டைப்ரைட்டிங் மிஷினில் தான் அடிக்க போகிறோம் அப்படின்றது. ஆனால் இதில் எப்படி கரெக்டாக இந்த கேல்குலேஷன் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு அந்தந்த இடத்துல அதை அடிக்கிறோம் அப்படின்றது தான் மேட்ரு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஹெட்லைன். ஓகேங்களா, இது கம்பல்சரி எல்லா ஹெட்லைனுமே கேப்ஸில் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு சிலது இது ஒரே லைனில் வரலாம், இல்லை டபுள் லைனாக கூட வரலாம். ஸ்பேஸ் இல்லைன்னா நம்ம டபுள் லைனில் சென்டர் பண்ணி கூட அடிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு எப்படி அடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே நம்ம ஸ்டேட்மெண்ட் கேல்குலேஷன்னா 10 to 75 எடுத்துக்கினேன். அதில் எவ்வளோ இருக்குது, 65 இருக்குது. ஓகேங்களா, ஒரு சில இன்ஸ்டிடியூட்டில் 5 to 70 எல்லாம் எடுப்பீங்க. ஓகேங்களா, எப்படி பார்த்தாலும் 65 தான் வரும். ஓகேங்களா, இது என்ன வச்சாலும் உங்களுக்கு வர டிஃப்ரென்ஸு 65 அந்த லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா, அது மூலமாக தான் நீங்கள் சென்டர் பண்ணி அடிக்க போகிறீங்க. ஓகேங்களா, இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 10 to 75 நீங்கள் எடுத்துக்கிட்டு மிஷினில் செட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 லெவல் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த 65ல் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு அடிக்கிறது இருக்குது இல்லையா, எவ்வளோ இருக்குது ஹெட்லைனு அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா கேல்குலேட் பண்ணணும். இன்க்ளூடிங் ஸ்பேஸுக்குமே ஒன்று கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பேஸுக்குமே. ஓகேங்களா, கேல்குலேட் பண்ணால் டோட்டலாக இது எல்லாமே கேல்குலேட் பண்ணிங்கன்னா 45 வருது. ஓகேங்களா, அந்த 45 நம்மக்கிட்ட இருக்கிறது எவ்வளோ, 65ல் 45 கழிச்சா 20 வரும். ஓகேங்களா, நம்மளுக்கு 20 கிடைக்கும். அப்புறம் அந்த 20 என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டிவைடட் பை 2 பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சென்டர் பண்ணுறோம், இதுக்கு இதை சென்டர் பண்ணுறோம். ஓகேங்களா, சென்டர் பண்ணுறதுனாலே டிவைடட் பை 2 வரும். டிவைடட் பை 2 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். அந்த 10 கூட இன்னொரு 10 ஆட் பண்ணோம். அது எந்த 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள். நம்ம 10 to 75 தானே அடிக்கிறோம். அதனால எது வருதோ அது கூட 10 ஆட் பண்ணி அப்புறம் 20 வருதா நம்ம கையில், அதை 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, 20லேருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே லைனாக அடிச்சுட்டே போகலாம். உங்களுக்கு இதுக்கான சென்டர் கிடைச்சிரும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட 65 இருக்குது. இது டோட்டலாக கவுண்ட் பண்ணால் 45, 65 - 45 20 கிடைச்சிரும். நம்ம சென்டர் பண்ணுற போகிறதுனால டிவைடட் பை 2 போடணும். ஓகேங்களா, போட்டோன்னா நம்மளுக்கு 10 கிடைக்குது. அந்த 10 ஆல்ரெடி இங்கே 10 யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம +10 ஆட் பண்ணிக்கணும். டோட்டலாக 20 கிடைக்கும். அந்த 20லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா, இப்போ ஹெட்லைன் முடிஞ்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பேஸ் விடணும். எப்பவுமே ஹெட்லைனுக்கு கீழே ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு தான் இந்த இது அடிக்கணும். இது இந்த அடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, கரெக்டாக அந்த 10 to 75 மிஷினில் செட் பண்ணிட்டீங்கன்னாலே போதும். இதை ஈஸியாக டப்புன்னு அடிச்சுன்னு போயினே இருக்கலாம். ஓகேங்களா, இதை ஈஸியாக எல்லாருமே அடிச்சுப்பீங்க. உடனே இங்கே ஸ்பேஸ் வேணுமான்னா இங்கே ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் அடுத்த லைன்லேயே இதை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேல்குலேஷன் மட்டும் போட்டிங்கன்னா எந்தெந்த பாயிண்டில் எது வரும்னு நோட் பண்ணிக்கின்னு நீங்கள் பாட்டுக்கு அடிச்சுன்னு போயினே இருக்கலாம். ஓகேவா, இதற்கான கேல்குலேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் தான் பார்க்கணும். லெஃப்ட் சைடில் பார்க்கக்கூடாது. லெஃப்ட் சைடு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒய் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுலேயும் இது மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இதில் எது அதிகமாக இருக்கோ அதை தான் பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ இதில் இது பெருசாக இருக்குல்ல, அதனால் இதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே சரி, 1 அதிகமானாலும் சரி, 2 அதிகமானாலும் சரி, அதே தான் பார்க்கணும். இப்போ பாருங்கள், இதில் 5 இருக்குது, மேலே இதுலேயும் 5 இருக்குது. அப்போ 5 எடுத்துக்கலாம். இப்போ RS டாட்னு இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ ஸ்பேஸ் ஒன்று என்னன்றது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதையும் கேல்குலேட் பண்ணோம். RS டாட். ஓகேங்களா, இது மொத்தம் 3, ஆனால் இங்கே 5 இருக்குது. ஓகேங்களா, அதனால் நம்ம 5 எடுத்துப்போம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, இங்கே 5 தான் இருக்குது. கமால்லாம் கூட நம்ம ஒரு
கால்குலேட் பண்ணிக்கணும், கணக்கு எடுத்துக்கணும். 3 4 5 தான் இருக்குது, ஆனால் இங்கே வந்து 6 இருக்கிறதுனால நம்ம 6 எடுத்துக்கணும். ஓகேங்களா, அதுக்கான கால்குலேஷன் தான் மேலே போட்டிருப்போம் பாருங்க. ஓகேங்களா, இப்போ வந்து 5 இதுலேருந்து எடுத்தாச்சு, 6 இதுலேருந்து போட்டேன். இங்கே கீழே போட்டிருக்கிற 2 எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடு. இந்த கோடுக்காக நம்ம 2 ஸ்பேஸ் விடணும், எல்லாத்துலேயுமே 2 ஸ்பேஸ் வந்து விடணும். ஓகேங்களா, ஒன்றுத்துக்கும். ஓகேங்களா, அப்புறம் வந்து இதில் எவ்வளோ இருக்குன்னா இப்போ 7 இருக்குது, இதில் வெறும் 3 தான் இருக்கிறதுனால நம்ம பெருசு எடுத்துக்கிறோம், 7 இருக்குது. அப்புறம் இதில் வந்து 10 இருக்குது. ஓகேங்களா, பெரிய பெரிய நம்பர் எடுத்துக்கணும், எல்லாத்துக்கும் ஸ்பேஸ். இதுக்கு முன்னாடியே ஒரு கோடு இருக்குது இல்லையா, அதனால் 2 ஓகேங்களா. இது எல்லாத்தையும் இப்போ வந்து கூட்டணும். கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 36 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், 10 to 75. இப்போ எவ்வளோ இருக்குது, 65 நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36. இந்த டோட்டலில் இதை கழிச்சிட்டா இது கிடச்சிரும் இல்லையா, அதே கான்செப்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 65 டோட்டலு, 36 இது வரலாம் வந்தது. ஓகேங்களா, இது எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணிங்கன்னா இது வந்து 36. அப்புறம் வந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 29 வந்து கிடைக்கும். இப்போ அந்த 29 தான் எக்ஸு. ஓகேங்களா, எக்ஸு இது ஃபுல்லாகவே வந்து 29 ஸ்பேஸில் வந்து அடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கால்குலேஷன் போட்டால் உங்களுக்கு அப்படி தான் வந்து வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் வந்து போடணும். 29 + 10 என்ன வரும், 39. இந்த 10 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 10 ஸ்பேஸ் விட்டு தானே நம்ம டைப்ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் வந்து அந்த 10 வந்து சேர்த்துக்கணும். ஓகேவா, 39 வந்து வந்தாச்சு. அப்புறம் வந்து 39 + 2. ஓகேங்களா, அந்த 2 தான் வந்து இது. 39 + 2 எவ்வளோ, 41. 41 + 10, அப்புறம் இதை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, 41 + 10 51 வந்து கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து 51 + 2. ஓகேங்களா, இந்த 2. அப்புறம் வந்து 53 வந்து கிடச்சிருது. 53 + 7. ஓகேங்களா, இந்த 7ன்றதுனால அப்படியே 60 ஆகிடும். அப்புறம் 60லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே இருக்கிறத அப்படியே இங்கே எடுத்து போனோம் 60. அப்புறம் இந்த +2 62 ஆகிடும். அப்புறம் +6. ஓகேங்களா, அப்புறம் டோட்டலாக 68 அது வந்து ஆகிடும். அப்புறம் 68 அப்புறம் 70, லாஸ்ட்டாக 5 சேர்த்தா 75. ஓகேங்களா, இந்த 75 தான் மெயின். உங்களுக்கு 75 வந்தால் தான் நீங்கள் கால்குலேஷன் பண்ணது கரெக்டு அப்படின்ட்டு அர்த்தம். ஏன்னா டோட்டலாக இருக்கிறது 10 to 75. ஓகேங்களா, எண்ட் ஆகிறப்போ 75ல் தான் உங்களுக்கு எண்ட் ஆகணும். இல்லை எண்ட் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து தப்பு. அதனால தான் இது ஃபஸ்ட்டே கால்குலேஷன் போட்டிங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், கால்குலேஷன் கரெக்டாக வந்து போடுங்க. எக்ஸை வந்து கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸு கூட +10 நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த 10 வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி 2 ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இது எல்லாமே ஆட் பண்ணிகிட்டே போகணும். இந்த ஃபார்மேட்டில் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 75 வந்துச்சுன்னா ஈஸியாக வந்து அடிக்கலாம். அப்புறம் இது வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் தான் வந்து நம்ம அடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 41ல் இது அடிச்சிடலாம். அடுத்து 53ல், அதாவது இது வந்து ஒரு 51ல் வந்து முடியும். அதாவது இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே இந்த இதில் வந்து முடியும். ஓகேங்களா, 51ல் முடியுது. நம்ம 2 ஸ்பேஸ் வந்து விடுறோம் இந்த கோடுக்காக, விட்டுட்டு அது திருப்பம் 53ல் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி தான் 62, அதே மாதிரி தான் 70. இது வந்து 75ல் முடிஞ்சிடும். ஓகேங்களா, இந்த கால்குலேஷன் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அடித்தாச்சு. இதுக்கு வந்து எப்படி எக்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 29 வந்து இருக்குது. அந்த 29 என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டரில் வந்து அடிச்சாங்கணும். அதனால் வந்து இது டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. 29 - 6 23 வந்து நம்மக்கிட்ட இருக்குது. 23ல் /2 வந்து போடணும், ஏன்னா சென்டர் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, டோட்டல் அமௌண்ட்லேருந்து இதை கழித்து அதை /2 போடுறோம் சென்டர் பண்ணுறதுக்காக. 12 வந்து கிடைக்குது. ஓகேங்களா, நம்மக்கிட்ட 12 கிடைச்சாச்சு. ஆல்ரெடி இங்கே இருக்கிற 10 அதை சேர்த்துக்கணுன்னா 22லேருந்து இதை அடித்தா ஒரு 28 வரலாம் அடிக்கலாம். ஓகேங்களா, சென்டரில் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, இது இப்போ இந்த லைன் வந்து அடித்தாச்சு. இதுக்கு அடுத்து உடனே கீழே வந்து அப்படியே டப்னு இது கோடு போட்டோன்னா போதும். ஓகேங்களா, டைப்ரைட்டிங் போகிறவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக தான் வந்து இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சென்டர் பண்ணுற அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 10ன்னு நம்மளுக்கு தெரியும். இது எல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா, 10 - 3 போட்டிங்கன்னா 7 வந்து கிடைக்கும். நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், சென்டர் பண்ணோன்னா /2 போட்டிருக்கணும். ஓகேங்களா, 7/2 வந்து 3.5 வந்து கிடைக்குது. ஓகேங்களா, 3.5னா நம்ம 4ன்னு கூட வச்சுக்கலாம். அடுத்த நம்பர் 1.5 எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். 41 + 4, இங்கே 41லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது தானே சென்டர் பண்ண போகிறோம். அதனால் வந்து 41 + 4 45. ஓகேங்களா, 45லேருந்து நீங்கள் அடிச்சுக்கலாம். இதுவும் 45. ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது இதுவும் 3 தான் இருக்குது, இதுவும் 3 தான் இருக்குது. ஓகேங்களா, இங்கே பொறுத்தவரையில் 2 ஸ்பேஸ் வந்து விட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே 2 ஸ்பேஸ் வந்து வரும்.
நீங்கள் டைப்ரைட்டிங் மிஷின்லேயே 1 ஸ்பேஸுக்கு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 டைம் வந்து அந்த சைடில் வந்து தள்ளிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 ஸ்பேஸ் வச்சிங்கன்னா ஒரே தள்ளு வந்து தள்ளினீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்பேஸ் கீழே இறங்கும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஈஸியாக எல்லாமே வந்து சென்டர் பண்ணி அடிக்கணும். டோட்டல் அமௌண்ட் கேல்குலேட் பண்ணோம், அப்புறம் டிவைடட் பை 2 போட்டு கழிச்சு டிவைடட் பை 2 போட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆட் பண்ணி அடிச்சிடணும். ஓகேங்களா? சேமாக இருந்தால் சேம் இதில் நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது அப்படின்னா இங்கே 70 ஸ்டார்ட் பண்ணால் இங்கேயும் 70 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு மட்டும் நீங்கள் சென்டர் பண்ணி அடித்தா போதும். ஓகேங்களா? லெஃப்ட் சைடை பொறுத்தவரைலாம் நீங்கள் அப்படியே 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஈஸியாக அதை அப்படியே 2 ஸ்பேஸ் விட்டு ஈஸியாக அதில் இருக்கிற மாதிரி என்ன இருக்கோ அதை வந்து அடிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் அப்படியே அடிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? கோடு போட்டால் முடிஞ்சு போகுது. இந்த சென்டரில் கோடு போகிறத பொறுத்தவரைலாம் இங்கே எப்போவுமே உங்களுக்கு 2 ஸ்பேஸ் விட்றோம் இல்லையா, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கோடு போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு என்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரூபீஸு பைசா இந்த மேட்ரு வந்து இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இந்த பைசா தனியாக கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஆர்எஸை வந்து இது லாஸ்ட்டாக முடியுது பாருங்கள், அதில் டேரெக்டாக அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சென்டர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இந்த மாதிரி பைசா லெவலில் கொடுத்துருந்தாங்கன்னா இது இப்படி அடிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா இதில். அந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கும், இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸ்பேஸ் இருந்தால் இந்த 4த்தையும் எவ்வளோ வந்து வருது அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே இருக்க பாருங்கள் இதை எவ்வளோ வருது அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணி 2த்தையும் கழிச்சு டிவைடட் பை 2 போட்டு இதுக்கு சென்டராக இதை வந்து அடிக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் இங்கே ஸ்பேஸ் இல்லை க்ளோஸ் ஆகிட்டு இருக்குன்னா இதுக்கு சென்டர் போட்டு இதை வந்து அடிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கச்சா மச்சான்னு வந்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க. நான் காமிச்ச மாதிரி டீசெண்டாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? இதில் என்னென்ன நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் கேப்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் அடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த மாதிரியான சிம்பிள்ஸோ இல்லை ரன் ஆனோ கொடுத்துருந்தாங்கன்னா சேர்த்து வந்து அடிக்கணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? பெருசாக ரொம்ப பெருசாக போனால் பத்தலைன்னா அது ரெண்டும் நீங்கள் ரெண்டு இது இதில் கொடுத்துருக்காங்கல்ல சென்டரு, அந்த மாதிரி வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள், இப்போ எந்த சிம்பிள் கொடுத்துருந்தாலும் லெஃப்ட் சைட்லையோ ரைட் சைட்லையோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதற்கான விளக்கம் TRS அதாவது டிரான்ஸ்மிஷனு. இதை வந்து இங்கேயும் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ இங்கே பாருங்கள் சவுத்து நார்த்து இப்படிட்டு கொடுத்துருக்காங்களா, இது வந்து மேலே போவோம், இது வந்து கீழே வரும். அந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் சின்ன ஏ கொடுத்துட்டு ஒரு டேஷ் கொடுத்துட்டு இங்கே வந்து யூசி அப்பர் கேஸ் அதாவது பெரிய ஏ வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே லேம்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். லேம்டா கொடுத்த உடனே லெஃப்ட் சைடில் வந்து பார்க்கணும். இங்கேயும் லேம்டா கொடுத்து எல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால் நம்ம எல் இருந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் 29,630 வந்து கொடுத்துட்டு ஓகேங்களா, அதை வந்து 0 வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் பாருங்கள் 3 போட்டு லேம்டா கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஆட் பண்ணோம். அதாவது 29,633 அப்படின்ட்டு இங்கே வந்து நம்ம அடிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. 9 வந்து இங்கே ஆட் பண்ணோம், 198 வந்து வரும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் வந்து நம்பரும் கொடுக்கல, லெஃப்ட் சைட்லேயும் எதுவும் தரல. அதனால் வந்து ஆனால் கீழே வந்து இந்த டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து கரெக்டு தான் அப்படின்ட்டு அர்த்தம். கீழே அடிச்சுட்டு கீழே டாட் கொடுத்தீங்கன்னா கரெக்டு தான் அப்படின்ட்டு அர்த்தம். அதை நீங்கள் அப்படியே வந்து அடிச்சுக்கலாம். இதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இதை சென்டர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே அது அப்படியே சென்டர் பண்ணுற வேண்டியது. இதை வந்து இங்கேயும் இது வந்து இங்கேயும் வரும். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்பீடுக்கு, ப்ரொஃபஷனல் லெட்டர்ஸுக்கு, பிஸ்னஸ் லெட்டருக்கு, கவர்மெண்ட் லெட்டருக்குன்னு தனித்தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். நான் ப்ளேலிஸ்ட்டே தனியாக க்ரியேட் பண்ணி டைப்ரைட்டிங் வீடியோஸும் தனியாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மறக்காமல் வந்து எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து எக்ஸாமில் அந்த ஆன்சர் ஷீட் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.